மன்றத்தின் நிர்வாக குழு செயலாளர் வே சதானந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தேவதாசன் அவர்களை நிகழ்வு தலைமை ஏற்க வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். திரைப்பட பாடலாசிரியர் புலவர் சிதம்பரநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். போட்டிகளுக்கான நடுவர்கள் நிர்வாக குழு துணை பொருளாளர் வெங்கட் சுப்பிரமணியன் அவர்களையும், மும்பை தமிழ்ச்சங்க மேனாள் செயலாளர் சுந்தரி வெங்கட் அவர்களையும், மன்றத்து பாவலர் நெல்லை பைந்தமிழ் அவர்களையும், கவிஞர் பிரவீணா சேகர் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். இப்பொழுது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களின் பெயர்களை திரு சதானந்தன் அவர்கள் அறிவிப்பார்கள். மாணவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவர் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது மன்றத்தின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு சீர்வரிசை சண்முகராசனார் அவர்களுடைய நினைவாக கட்டுரை போட்டியும், ஐயா சமீரா மீரான் அவர்களுடைய நினைவால் பேச்சு போட்டியும் இங்கே நடைபெற்றது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது. பல பள்ளிகளிலிருந்தும் பல மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இங்கே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க இருக்கின்றோம். முதலாவதாக சீர்வரிசை சண்முகராசனார் நினைவு கட்டுரை போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களை அழைக்கிறேன். குரூப் ஏ சரண்யா பலவேச கண்ணன் முதல் பரிசு. சரண்யா பலவேச கண்ணன், தயவுசெய்து அந்த பரிசு அறிவிப்பு கட்ட மாணவிகள் இங்கே முன்னே வந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரிசுகள் அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் தயவுசெய்து சற்று முன்னே வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அங்கே கொடுங்க சார், கொடுங்க கொடுங்க, நீங்கள் அவங்க அவங்ககிட்ட கொடுங்க, பதிலே சட்டை கொடுங்க, பதிலே சார். திரு முத்துநிலவன் அவர்கள் பரிசை வழங்க இருக்கிறார்கள். கவிஞர் முத்துநிலவன் அவர்கள். அடுத்த சுஜாதா ரவி இரண்டாவது பரிசு கட்டுரை போட்டி. சுஜாதா ரவி இரண்டு பேருமே காய்க்வாட் முனிசிபல் பள்ளியினுடைய மாணவிகள். கேடி காய்க்வாட் முனிசிபல் தமிழ் ஸ்கூல். இரண்டாவது பரிசு சுஜாதா ரவி. நீங்க அவங்க பேரை சொல்லலாம், நீங்க அவங்க முத்துவன் கொடுங்க. மூன்றாவது பரிசு, இது இரண்டாவது தானே, சுஜாதா ரவி. எங்க சார் நீங்க கையில எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து கொடுக்க ஆரம்பிங்க, அப்பதான் சரியா இருக்கும். நீங்க உட்கார்ந்துட்டு கொடுங்க. சுஜாதா ரவி. அடுத்ததாக தீனா சின்னசாமி. மூன்றாவது பரிசு தீனா சின்னசாமி. கம்பன் ஹை ஸ்கூல் பள்ளியினுடைய மாணவி தீனா சின்னசுவாமி. நான் என்ன சொல்கிறேன், சர்டிஃபிகேட் அங்கே வச்சுட்டு கொடுத்துருக்கலாம். அவங்ககிட்ட வாங்க, சர்டிஃபிகேட் வாங்க. எல்லாம் மொத்தமாக கொடுத்துருங்க. அவங்ககிட்ட மொத்தமாக கூட கொடுத்துருங்க. மூன்றாவது பரிசு இரண்டு பேர்கள் சரிசமமான மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் இரண்டு பேருக்கு மூன்றாவது பரிசு வழங்கப்படுகிறது. கிரி பிரகாஷ் நியூ இங்கிலீஷ் ஹை ஸ்கூல் பத்லாப்பூர். கிரி பிரகாஷ் நியூ இங்கிலீஷ் ஹை ஸ்கூல். சரி, மூன்றாவது பரிசு. மாணவன் வராத காரணத்தினால் மூன்றாவது பரிசை அவரது தாயார் பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக
பி பிரிவு 9 மற்றும் 10ஆம் வகுப்புக்கான கட்டுரை போட்டி. கே ஷாலினி எல்கே வாஜி செகண்டரி ஸ்கூல். கே ஷாலினி எல்கே வாஜி செகண்டரி ஸ்கூல். முதல் பரிசு ஷாலினி கே ஷாலினி. இரண்டாவது பரிசு சுபிக்ஷா எஸ் சவுத் இந்தியன் ஹை ஸ்கூல் டோம்பிவிலி. சுபிக்ஷா எஸ். மூன்றாவது பரிசு மித்ரா ஸ்ரீ தி சவுத் இந்தியன் ஹை செகண்டரி ஸ்கூல் டோம்பிவிலி. மித்ரா ஸ்ரீ. அடுத்ததாக சமீரா மேனான், பேராசிரியர் சமீரா மேனான் அவருடைய நினைவு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. குரூப் ஏ வடிவம்மாள் உச்சி மகாளி கேடி கைக்வாட் முனிசிபல் தமிழ் ஸ்கூல். கேடி கைக்வாட் முனிசிபல் தமிழ் ஸ்கூல் வடிவம்மாள் உச்சி மகாளி. முதல் பரிசு. சிறப்பான கரகோஷத்தை எழுப்பியவர்களை வாழ்த்தலாமை வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு. இரண்டாவது பரிசு எம் ஜீனத் நஃபீலா விஸ்டம் அகாடமி இங்கிலீஷ் ஸ்கூல் பிவண்டி. எம் ஜீனத் நஃபீலா. மூன்றாவது பரிசு தியா சக்தி பாலசுப்ரமணியன் பீப்புள் வெல்ஃபேர் சொசைட்டி ஹை ஸ்கூல். அடுத்ததாக பி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள் நடந்த போட்டி. இதிலே சோபனாஸ்ரீ பீப்புள்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டி ஹை ஸ்கூல் சயான். சோபனாஸ்ரீ. இந்த மாணவி கடந்த ஆண்டும் பரிசுகளை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய கரவொலியை எழுப்பி அவர்களை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது பரிசு கவின் ராஜ் எல்கே வாஜி செகண்டரி ஸ்கூல். கவின் ராஜ். அடுத்தாக 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்புக்கான மாணவர்களுடைய போட்டி. குரூப் சி ஸ்ரீ ஆதித்யா கண்ணன் பீப்புள் வெல்ஃபேர் சொசைட்டி ஹை ஸ்கூல் சயான். ஸ்ரீ ஆதித்யா கண்ணன் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டி ஹை ஸ்கூல். இரண்டாவது பரிசு தினேஷ் தர்ஷன். இரண்டாவது பரிசு தினேஷ் தர்ஷன் கேசி மாட்டுங்கா தமிழ் ஸ்கூல். கேசி மாட்டுங்கா தமிழ் ஸ்கூல். மூன்றாவது பரிசு மித்ரா ராஜன் பீப்புள் வெல்ஃபேர் சொசைட்டி ஹை ஸ்கூல் சயான். மித்ரா ராஜன். இனி அந்த பிள்ளைகளும் சேர்த்து ஒரு போட்டு அது டீச்சர் பாடலாசிரியர் புலவர் சிதம்பரநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.
தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மன்ற புரவலர் கவிஞர் அரியக்குடி மெய்யப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மன்ற பொதுச் செயலாளர் கல்வியாளர் அமலா ஸ்டான்லி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாரும் வந்து உட்காந்துச்சா? வாங்கய்யா வாங்க. இவ்வளோ தானே, வேற யாராவது கூப்பிடணுமா? வேற யாராவது வாங்கம்மா. கிருஷ்ணன். திரு கேவி அசோக் அவர்களையும் அசோக்குமார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். என்னன்னு யார் சொன்னீங்க? திரு பி. கிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பாலு ஏங்குடமா? திரு பாலு ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திரு கரூர் பழனிசாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே 25 ஆண்டு கால இலக்கிய பணிகளை மராத்திய மண்ணில் தொடர்ந்து ஆற்றி வரும் மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் வெள்ளி விழா மாநாட்டு மலர் வெளியிடப்பட உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து நமது மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய ஐயா புலவர் சிதம்பரநாதன் அவர்கள் நூலினை வெளியிட மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களும் பெற்றுக்கொள்வார்கள். பாலகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மொத்தமாய் வணங்கி மகிழ்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளை கடந்து நம்முடைய மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. இந்த காலத்தில் ஒரு இலக்கிய அமைப்பினை 25 ஆண்டுகள் தொடர்ந்து இவ்வளவு சிறப்பாக நடத்துவது என்பது அரிதினும் அரிய செயலாகும். ஏனென்றால் எங்கள் ஊரிலே இருக்கின்ற இது போன்ற இலக்கிய இயக்கங்கள் தொடங்குவார்கள், ஓராண்டு ஈராண்டு நடத்துவார்கள்,
அதற்கு பின்னாலே அந்த இயக்கங்கள் எங்கே இருக்கிறது என்று அறிய இயலாத வகையிலே காணாமல் போய்விடும். இந்த மன்றத்தை நம்முடைய பெருமைக்குரிய ஐயா சமீரா மீரான் அவர்கள் தலைமை தானே முதல்ல, அவர்கள் தலைமையிலே தொடங்கிய இந்த மன்றம் அதற்கு பின்னாலே நம்முடைய பெருமைக்குரிய ஐயா திரு வதலை பிரதாபன் அவருடைய தலைமையிலே மிகச்சிறப்பாக இயங்கி வருகிறது. இப்பொழுது இந்த மலரினை தயாரிப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னமே இருந்து திட்டமிட்டோம். கிட்டத்தட்ட கடந்த 3 மாதங்களாக ஒவ்வொரு நாளும் இரவு 11:30 மணிக்கு மேல் இந்த மன்றத்தினுடைய தலைவர் வதலை பிரதாபன் அவர்கள் இந்த மலர் தயாரிப்பு பற்றி எல்லாம் கூறுவார்கள். இந்த மலர் மிக சாதாரணமான உழைப்பிலே தோன்றியது அல்ல. அவர்கள் கேட்டார்கள், எந்த அடிப்படையிலே கட்டுரைகளை அமைக்கலாம் என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், நம்முடைய இன்றைக்கு செம்மொழி என்று ஒரு உன்னதமான உயர்வை பெற்றிருக்கிற, தகுதியை பெற்றிருக்கிற நம்முடைய தமிழுக்கு மிகவும் இன்றியமையாத உறுதுணையாக இருந்தது நம்முடைய செவ்வியல் இலக்கியங்கள் என்று சொல்லப்பெறுகிற சங்க இலக்கியங்கள் தான். அத்தகைய சங்க இலக்கியங்கள் என்றால் 8 தொகை 10 பாட்டு என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த 8 தொகை 10 பாட்டு என்கிற அந்த நூல்களை இந்த உலகம் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த நூல்களின் பெயரிலேயே தலைப்புகளை கொடுத்தோம். அதை போல கவிதைகளுக்கும் தலைப்புகளை கொடுத்தோம். அதை போல இக்கால இலக்கியங்கள் ஒரு சிலவற்றிற்கும் தலைப்புகளை கொடுத்தோம். அதுபோல சிறுகதைகளுக்கும் தலைப்புகளை கொடுத்தோம். ஆனால் தலைப்புகளை கொடுத்தது மட்டும்தான் நான் என்பதை தவிர இந்த நூல் மிகச் சிறப்பாக உருவாவதற்கு மிக கடினமான உழைப்பினை நல்கியவர் பெருமைக்குரிய ஐயா வதலை பிரதாபன் அவர்கள்தான். எல்லா செயல்களையும் நான் புதுகையிலே இருக்கின்ற காரணத்தினாலே எல்லா செயல்களையும் அவர்கள்தான் பார்த்தார்கள். மலர்குழுவினுடைய தலைவர் என்கின்ற அடையாளத்தை தவிர இந்த நூல் உருவாவதிலே என்னுடைய பங்கு என்று எதுவும் கிடையாது. இந்த நூல் உருவாவதற்கு முழுமையும் முதற்காரணமாக இருந்த அந்த பெருமையை எனக்கு தந்திருக்கிற, இந்த மலர்குழுவினுடைய தலைவர் என்கிற பெருமை எனக்கு தந்திருக்கிற இந்த அமைப்பினுடைய தலைவர் பெருமைக்குரிய ஐயா வதலை பிரதாபன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டி மகிழ்கிறேன். இந்த 25 ஆண்டுகள் வெள்ளி விழா மட்டுமல்ல, நிச்சயமாக இது 50வது ஆண்டு பொன்விழாவையும் காணும், நிச்சயமாக 100 ஆண்டு விழாவையும் காணும். இந்த பொன்விழாவிலும் 100ஆண்டு விழாவிலும் நாங்களும் இருந்து இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்துவோம் என்று சொல்லி இந்த முழு பெருமையை, இந்த அமைப்பிற்குரிய பெருமையை தேடி தந்திருக்கிற நம்முடைய தலைவர் உள்ளிட்ட அதை போல இதனுடைய பொருளாளர்கள், செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்கள் ஐயா சதானந்தன் அவர்கள், அதை போல பெருமைக்குரிய நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள், அதை போல இங்கே இருக்கிற அம்மா பெருமைக்குரிய அம்மா அமலா சாண்ட்லி அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள், இங்கே இருக்கிற நம்முடைய பால ஐயா அவர்கள், இன்னும் பலரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்துணை பேருடைய உறுதுணையாலும் தான் இந்த நூல் உருவாகி இருக்கிறது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.